நம்ம எல்லோ கலர் ரோஸ் செடியில் ஒரு 3 பூ வந்து அழகாக பூத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர் ரோஸ் செடியில் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நல்லா விரிகிற மாதிரி கொஞ்சம் அந்த மொட்டோடு வந்து இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மாமா வந்து தோட்டத்துலேருந்து வரும்போது சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக அந்த சாக்கில் வந்து போட்டு எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் சீத்தா மரத்தில் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் நல்லா வந்து பழுத்துருந்துங்க. ஒரு 2 பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பழம் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இனிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது சின்ன வெங்காயம் தாள் எல்லாமே அப்படியே பச்சையாகவே இருக்குங்க. அதனால் ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி அளவுக்கு வந்து அழுகி போயிடும் அப்படின்ட்டு பின்னாடி கொட்டாய் மீன்லாம் மாடு வந்து இங்கே தான் வந்து கட்டுவோம். இப்போ மாடு எல்லாமே வந்து தோட்டத்தில் வந்து இருக்கிறதுனால கீழே வந்து மண் தருதாங்க. இந்த சின்ன வெங்காயத்தை கொட்டி விட்டு நல்லா பரப்பி விட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இந்த சின்ன வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் நல்லா இனிப்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருந்தது. சரி விதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், எதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கப்பில் இந்த விதை எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணிக்கு மேலே மிதக்கிற விதையை எடுத்து கீழே தூக்கி போட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த நல்ல விதையில் சாம்பல் போட்டு தடவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க.